வணக்கம். இந்தியர்களாகிய நாம் இஸ்ரேல் நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் அப்படிங்கிறத குறித்து நான் இது வரைக்கும் பேசிட்டு வந்தேன். நம்ம நாட்டில் காணப்படும் புராணங்களில் குறிப்பிடப்படும் கடவுளின் அவதாரங்கள் பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டு பகுதியில் காணப்படும் மனிதர்கள் அப்படிங்கிறத குறித்து நான் விளக்கமாக கூறிட்டு வந்தேன். அந்த வரிசையில் எகிப்தில் அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட அமர்நாத் நகரத்தின் அரசன் அகெனாட்டன், அவருடைய குமாரன் துட்டன் காமுன் அவர்களை குறித்து தான் பரிசுத்த வேதாகமத்தில் அவங்களோட பெயர் என்ன, அவங்க நடந்தது என்ன அப்படிங்கிறத குறித்து இப்போது நம்ம விளக்கமாக பார்க்கலாம். 1887ஆம் ஆண்டு ஒரு பெண் விறகு பொறுக்கிறதுக்காக போனால், அப்போது அவள் இந்த கியூனிஃபார்ம் டேப்லெட் வகை கற்களை அவள் கண்டுபிடிச்சா. அவள் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி அங்கே அகழ்வாராய்ச்சி மேற்கொண்ட போது அங்கே அமர்னா அப்படின்ற இடத்துல ஒரு பெரிய நகரமே இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. அந்த நகரத்தின் அரசன் தான் இந்த அகெனாட்டன். இவன் எகிப்திய ராஜ்யத்தோட 18வது ராஜவம்சத்தின் 11வது அரசன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுறான். இந்த அரசன் தன்னை கடவுளின் தூதன், கடவுளின் குமாரன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு கொண்டான். மேலும் கடவுள் தன்னிடம் பேசுகிறதாகவும் அவர் பேசினதை தான் மக்கள்கிட்ட பேசினதாகவும் இவன் தன்னை பற்றி சொல்லிக்கொண்டான். அக்காலத்தில் பல தெய்வ வழிபாடு இருந்துச்சு. அந்த எகிப்து மக்கள் ரா, அமுன், ஹோசரிஸ், ஹோரஸ், அனுபிஸ், சேத், தோத் அப்படின்ற பல கடவுள்களை வணங்கிட்டு வந்தாங்க. அந்த கடவுள்களை பல கடவுள்களை வணங்கக்கூடாது. ஏட்டேன் அப்படின்ற ஒரே ஒளி கடவுளை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருந்தான். அவன் முதல்ல வசித்தது தீப்ஸ் அப்படின்ற நகரத்தில். அந்த தீப்ஸ் நகர மக்கள்கிட்ட தான் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்குது, நீங்கள் அந்த ஒற்றை கடவுளான ஏட்டேனை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மக்கள்கிட்ட சொன்னான். அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதனால அந்த நகரத்திலிருந்து ஒரு தலைநகரை அமைக்க தேவையான பொருட்களோட பறவைகள், விலங்குகள் மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களோட ஒரு பிரம்மாண்ட பயணம் மேற்கொள்கிறான். நைல் நதி வழியாக தீப்ஸ் நகரத்திலிருந்து அமர்னா நகரத்துக்கு போய் அங்கே இந்த அமர்னா நகரத்தை உருவாக்கி அங்கே ஒற்றை கடவுளான ஏட்டேன் கடவுளுக்கு கோவில் கட்டி அங்கே இந்த கடவுளை வழிபட்டிருக்கிறத இந்த சித்திரங்கள் நமக்கு உணர்த்துது. ஆராய்ச்சியாளர்கள் இந்த நிகழ்வுகள் எல்லாம் எவ்வாறு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அந்த அமர்னா நகரத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த அந்த சித்திரங்களை கொண்டு தான் இந்த நிகழ்வுகளெல்லாம் கணிச்சாங்க. பறவைகள், விலங்குகள் சித்திரங்கள் அதிக அளவில் காணப்பட்டிருக்கு. அடுத்தது ஒரு பெரிய பேழை போன்ற ஒரு பெரிய படகுல ஒரு தலைநகரை அமைக்க தேவையான விலங்குகள், தேவையான பொருட்கள் மற்றும் மனிதர்கள் இத்தனையும் எடுத்துக்கொண்டு நைல் நதி வரையாக பிரம்மாண்ட பயணம் மேற்கொள்கிற மாதிரி ஒரு சித்திரத்தை வரைஞ்சிருக்காங்க. அதுக்கடுத்தது 2 மலைகளுக்கு நடுவில் சூரியன் உதிக்கிறத காட்டியிருக்காங்க. அதுக்கடுத்தது இவங்க குடும்பமாக அக்கெனாட்டனும் அவருடைய மனைவியும் குழந்தைகளும் சூரியனிலிருந்து வரும் ஒளி கதிர்களை வணங்குறத சித்திரமாக வடிவமைச்சிருக்காங்க. இவங்க சூரியனை வணங்கலை, அதிலிருந்து வரும் ஒளி கதிர்களை தான் வணங்கியிருக்கிறாங்க. இந்த நிகழ்வுகள் எல்லாம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து அந்த நிகழ்வுகளோடு பொருத்தி பார்த்தா தான் இதோட உண்மை எது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியும். எகிப்தின் அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட அகெனாட்டன் என்ற அரசன் பரிசுத்த வேதாகமத்தில் நோவா என்று அழைக்கப்படுகிறான். இந்த நோவா அந்த காலத்தில் வசித்தவங்களே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். தேவன் நோவாவுக்கு தரிசனமாகிறாரு. நோவா கிட்ட சொல்கிறாரு, இந்த பூமியில் அக்கிரமம் மிகுதியாக போச்சு, இந்த பூமியானது மிகவும் சீர்கெட்டதாக மாறிடுச்சு. அதனால் இந்த மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்பவுமே பொல்லாததாக இருக்குது. அதனால் மனிதன் முதற்கொண்டு நாசியிலே சுவாசம் உள்ள ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் இந்த நீரினால் நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் உன்னோடையும் உன் குடும்பத்தோடையும் நான் ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிறேன். நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ஒரு பேழையை உருவாக்குங்க. கொப்பேர் மரத்தான ஒரு பேழை செஞ்சு அதை உள்ளேயும் வெளியேயும் கீழ் பூசுங்க. அதில் நிறைய அறைகளை உருவாக்குங்க. இதனுடைய நீளம் 300 முழ நீளம், அகலம் 50 முழ அகலம், 30 முழ உயரம் கொண்டதாக இருக்கணும். இது
3 அடுக்குகள் கொண்டதாக இருக்கணும். இதில் மேல் அடுக்கில் ஜன்னல்களும் கதவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் இந்த செய்முறையை வந்து சொல்லி கொடுக்குறாரு. இந்த மாதிரியெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே போல் இந்த பூமியில் சகல ஜீவராசிகள்லேயும் சுத்தமான விலங்குகள், சுத்தமில்லாத விலங்குகள், வானத்தில் பறக்கும் பறவைகள், ஊரும் பிராணிகள், இதில் வந்து ஆணும் பெண்ணுமாக வகைக்கு ஒன்றாக ஒவ்வொரு ஜோடு உன்னிடத்தில் வரக்கடவுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விலங்குகள், பறவைகள் மற்றும் அவைகளுக்கு தேவையான உணவு, உங்களுக்கு தேவையான உணவு மற்றும் வாழ தேவையான பொருட்களையும் சேர்த்து கொண்டு பேழைக்குள்ளே ஏறணும் அப்படின்னு சொல்கிறாரு. நோவா தேவன் கூறியபடியெல்லாம் வந்து செய்தான். அவனோட 500வது வயதில் அவனுக்கு காம், சேம், யாபேத் அப்படின்னு சொல்லிட்டு 3 குமாரர்கள் வந்து பிறக்கிறாங்க. 500வது வயதில் தான் தேவன் வந்து நோவாவை சந்தித்து பூமியை நேருனால அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தேவன் வந்து இவர்கிட்ட சொல்லி 100 வருடம் கழித்து நோவாவுடைய 600வது வயதில் 2வது மாதம் 17ஆம் தேதி பெருமழை பெய்யுது. 40 நாட்கள் விடாமல் மழை பெய்யறத பார்க்குறோம். தேவன் சொன்னபடியே சகல பிராணிகள்லேயும் ஊர்வன, காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள், பறவைகள் இவெல்லாம் வந்து ஆணும் பெண்ணுமாக வகைக்கு ஒன்றாக வந்து இந்த பேழைக்குள்ளே ஏற்றப்பட்டது. இந்த நோவாவும் அவனுடைய குடும்பத்தினரும் அந்த பேழைக்குள்ளே ஏறுறாங்க. அவங்களுடைய உணவுப் பொருட்கள் எல்லாமே ஏற்றின பின்னாடி தேவன் வந்து அவர்களை வந்து உள்ளே விட்டு கதவை வந்து அடைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து மழை பெய்யுது. வானத்தின் மதகுகளும் நிலத்தின் ஊற்று கண்களும் வந்து பிளந்தன. 40 நாட்கள் வந்து இவ்வாறு மழை பெய்து பூமியில் உள்ள மலைகள் எல்லாம் மூடி, இந்த மலைகளுக்கு மேலே 15 முழ உயரத்திற்கு நீர் இருந்ததாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. பூமியில் ஜீவ சுவாசம் உள்ள எல்லாமே வந்து அழிக்கப்பட்டன. இந்த பேழைக்குள்ளே இருந்த நோவாவும் அவன் குடும்பத்தினரும் அதுக்குள்ளே இருந்த விலங்குகளும் பறவைகளும் மட்டும்தான் வந்து காப்பாற்றப்பட்டதை நம்ம பார்க்குறோம். மேலும் 150 நாள் இந்த ஜலமானது பிரவாகித்து கொண்டிருந்தது. தேவன் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் நினைந்தருளி காற்றை வீச செய்கிறாரு. அப்போது ஜலமானது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வற்றிட்டு வருது. 7வது மாதம் அராரத் மலையில் இந்த பேழையானது தங்குது. 10வது மாதத்தில் இந்த ஜலம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வற்றிட்டு வருது. நோவாவுடைய 601வது வயது முதல் மாதம் பூமியானது காய்ந்து விட்டது. அப்போது நோவாவும் அவனுடைய குடும்பத்தினரும் அந்த பேழையிலிருந்து வெளியே வந்து அவர்களை வந்து காப்பாற்றின ஏதேன் தோட்டத்தில் வந்து இவர்களை படைத்து இவர்களுக்கு கடவுளாக இருந்த அந்த ஒளி கடவுளை வந்து இவர்கள் வணங்குறாங்க. அந்த கடவுளுக்கு பலிபீடம் கட்டி சுத்தமான விலங்குகள்லேயும் பறவைகள்லேயும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அதை பறவைகளையும் விலங்குகளையும் வந்து தேவனுக்கு பலியாக இடுறாங்க. தேவன் வந்து அந்த சுகந்த வாசனையை நுகர்ந்து கொண்டு தாம் படைச்ச பூமியில் ஜீவ சுவாசம் இல்லை அத்தனையும் அழிச்சதுக்காக வருத்தப்படுறாரு. இனிமேல் வந்து இந்த மாதிரி நீருனால நான் வந்து இனிமேல் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நோவாவோடையும் அவனுடைய குடும்பத்தோடையும் ஒரு உடன்படிக்கை செய்கிறாரு. இனிமேல் வந்து இந்த மழை வரும்போது வானத்தில் இந்த வில் தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வில்ல வானத்தில் வைக்கிறாரு. அதுதான் வந்து இன்று வானவில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குற வானவில். மேகம் தோன்றும் போது அந்த வில் தோன்றும். அப்பொழுது நான் உங்களோட செஞ்ச உடன்படிக்கையை நான் வந்து நினைவு கூர்ந்து இனிமேல் வந்து நேருனால இந்த பூமி முழுமையும் வந்து அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை செய்கிறாரு. இதைத்தான் வந்து பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த வேதாகமத்தில் இங்கே காட்டப்பட்டுள்ள இந்த நோவா தான் எகிப்து அகழ்வாராய்ச்சியில் அகினாட்டன் என்று அறியப்படுகிறான். நோவாவை கடவுள் சந்தித்ததையும் அவங்கிட்ட தான் வந்து இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் வந்து நேருனால அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதையும் இந்த நிகழ்வை குறித்து தான் அகினாட்டன் கடவுள் தன்னை சந்தித்ததாகவும் அந்த கடவுள் சந்தித்து பேசின விஷயத்த மக்கள்கிட்ட சொன்னதாகவும் தன்னை வந்து தேவகுமாரன், இறை தூதன் அப்படின்னு சொல்லிக்கிட்டதையும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா சேத்துடைய சந்ததி பரிசுத்த சந்ததி. இந்த பரிசுத்த சந்ததியில் வந்தவங்க தேவகுமாரர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இதையத்தான் வந்து அகினாட்டன் தேவகுமாரன், தன்னை இறைமகன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்கிறாரு. இந்த நிகழ்வை தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது
ஏத்தேன் தோட்டத்தில் இவங்களை படைச்ச கடவுளை தான் வந்து ஏத்தேன் அப்படின்ற பெயரில் இவங்க வணங்கியிருக்கிறாங்க. ஏத்தேன் அப்படிங்கிறது தோட்டமே தவிர அந்த கடவுளுடைய பெயர் இல்லை, கடவுளுக்கு பெயர் கிடையாது. கடவுளை கண்டவங்க யாரும் இல்லை, கடவுளை நேரடியாக யாரும் பார்த்தது கிடையாது. அவரை ஒளி வடிவில் தான் வந்து வணங்குறாங்க. அந்த ஒளி கடவுளை தான் வந்து இவர் சூரியனை வரைஞ்சி அதிலிருந்து வரும் ஒளி கதிர்களை வணங்குறதா வந்து அந்த சித்திரங்களில் காட்டப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் நோவாவும் அவனுடைய குடும்பமும் வந்து பலிபீடம் கட்டி அந்த பலியிட்டதை தான் வந்து அங்கே இருக்கிற சித்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. கடவுளை வந்து உருவமாக சொல்லப்படாமல் ஒளியாக தான் வந்து இவங்களை ஏன்னா காட்டப்பட்டிருக்கு. பரிசுத்த வேதாகமத்தில் முக்கியமான கட்டளை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடவுளை வந்து எந்த ஒரு உருவத்திலையும் வணங்கக்கூடாது. விலங்குகள், குறிப்பாக விலங்குகளாகவோ மனிதர்களுடைய வடிவத்திலேயோ வணங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான கட்டளை. எகிப்தில் கடவுள்களை வந்து பூச்சிகளாகவும் பாம்புகளாகவும் விலங்குகளாகவும் தேல் வடிவிலையும் கழுகு, பசு, நரி இந்த மாதிரி விலங்குகள் வடிவில் வந்து இந்த கடவுள்களை வணங்கினதை நம்ம பார்க்குறோம். அதனால் அந்த மாதிரிலாம் வந்து கடவுளை வணங்கக்கூடாது. ஒளி வடிவில் தான் கடவுளை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை தான் வந்து இந்த சித்திரங்கள் வந்து நமக்கு உணர்த்துது. அடுத்தது, தலைநகரை அமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களோட நைல் நதியில் பிரயாணம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி காட்டப்பட்டிருக்கிற சித்திரம் அந்த ஜலப்பிரளயத்தப்போ விலங்குகள், பறவைகள், அவைகளுக்கு தேவையான போஜன பதார்த்தங்கள் மற்றும் நோவாவுடைய குடும்பத்தினரோட பேழையில் வைத்து தேவனால் காப்பாற்றப்பட்டதை குறிக்கிறதுக்காக தான் வந்து அந்த சித்திரம் வந்து நமக்கு சொல்லுது. அடுத்தது, 2 மலைகளை வரைஞ்சி அதில் சூரியன் உதிக்கிற மாதிரி காட்டப்பட்டிருக்கு. இதையும் வந்து பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 600வது வயதில் 7வது மாதத்தில் இந்த பேழையானது ஆராரத் அப்படின்ற மலையில் தங்குது. அதுக்கடுத்தது 10வது மாதம் ஜலமானது வற்றி மலை முகடுகள் வந்து தெரிகிறத சொல்லியிருக்கிறாங்க. அந்த மலை முகடுகள் தெரிஞ்சு அப்போ சூரியன் உதிக்கிறத வந்து அங்கே வந்து தெரிஞ்சதை தான் வந்து குறிக்குது. தண்ணீரானது வற்றி மலை முகடுகள் தெரிஞ்சதை தான் வந்து இந்த சித்திரம் குறிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த அகேனாட்டன் தான் வந்து பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்படும் நோவா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த அகேனாட்டனை தான் வந்து எகிப்திய வரலாற்றில் புது எகிப்து சாம்ராஜ்யத்தை வந்து அமைச்சவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அகேனாட்டனுக்கு முன் பின் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றை பிரிக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் இந்த ஜலப்பிரளயத்தில் கடைசியாக பிறந்தவர்களில் வந்து இந்த நோவாவும் அவனுடைய புதல்வர்களும் தான். அதனால் அவருடைய மகனான துட்டன் காமோன் வந்து அடுத்த பார்வோன் அப்படின்னு சொல்லிட்டு எகிப்திய வரலாற்றில் காட்டப்படுறான். இவங்களை தான் வந்து புது எகிப்து ராஜ்யத்தோட அரசர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்களுக்கு அப்புறம் அடுத்தது ராம்சேஸ்கள் உருவாகிறாங்க. இந்த ராம்சேஸ்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காமுடைய குமாரன் கூஸ், கூஷுடைய குமாரன் நிம்ரோத் தான் வந்து கூஷ் முதலாம் ராம்சேஸ் என்றும் நிம்ரோத் 2ஆம் ராம்சேஸ் என்றும் அழைக்கப்படுறான். அவங்க வந்து அடுத்த 19வது ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தப்படுறாங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம நோவா தான் அகேனாட்டன் அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். இதில் வந்து நம்மளுக்கு வந்து சந்தேகங்கள் எழுந்தாலும் நோவாவுடைய குமாரனான காம் தான் இந்த எகிப்திய வரலாற்றில் காட்டப்படுற துட்டன் காமூன். அந்த துட்டன் அப்படிங்கிறது வந்து அவனுடைய கேரக்டருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு அடையாளப்படுத்துவதற்கான ஒரு பெயர். துட்டன் அப்படிங்கிறது துஷ்டன் அப்படிங்கிறத குறிக்கும். காம் அப்படிங்கிறது அவனுடைய பெயர், துஷ்டன் காம். இந்த துட்டன் காமூன் அப்படிங்கிறது அவனுடைய குணத்துக்கு கொடுக்கப்பட்ட பெயர் தான். காம் அப்படிங்கிறது அவனோட பெயர். துஷ்டனாக அவன் இருந்ததுனால பல தெய்வ வழிபாட்டை மறுபடியும் கொண்டு வந்து தன்னோட பெயருக்கு பின்னால் அந்த அமுன் அப்படின்ற தெய்வத்தோட பெயரை சேர்த்துக்கிட்டான். அதனால் காம் அப்படிங்கிற பெயர் வந்து காமும் அமுனும் சேர்ந்து காமுன் அப்படின்னு சொல்லிட்டு மாறுச்சு. இவன் வந்து துஷ்டன் அப்படிங்கிறதுக்கு பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு நிகழ்வை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இனி அடுத்து வரும் பகுதியில் அதை குறித்து விரிவாக நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.